தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 12 அமைச்சர்களுக்கு சீட் இல்லை, சபாநாயகருக்கும் சீட் இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த சாதனையும் செய்யவில்லை. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக மாதாந்திர மின் கணக்கீடு முறை நிறைப்படுத்தப்படவில்லை. நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று பல வாக்குறுதிகள் பெண்டிங்காகவே உள்ளன. திமுக இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. திமுக ஆட்சியில் சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு உருப்படியான திட்டமும் எதுவுமே கிடையாது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் கொடுமை. மலைகள் வெட்டப்படுகின்றன, ஆற்று மணல் கடத்தப்படுகின்றன, நீர்வளங்கள் பாதுகாக்கப்படவில்லை, விவசாய நிலங்கள் கைப்பற்றப்பட்டு தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. மக்கள் விரோத ஆட்சியை இந்த திமுக ஆட்சி கடந்த 4 ஆண்டுகளாக செய்து வருகிறது. செயல்படாத ஒரு முதலமைச்சர் என்று சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் மூத்த அமைச்சர்களுக்கு ஓய்வு கொடுக்க திமுக முடிவு செய்துள்ளது. அதாவது அரசியல் ஆலோசகர்களின் ஆலோசனைப்படி திமுகவில் இளம் ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதாவது நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் 2 கட்சிகளும் இளைஞர்களை கவர்ந்திழுக்கும்படி அரசியல் செய்கின்றன. தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் பலர் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி பக்கம் போய்விட்டனர். ஆகவே திமுக வயதானவர்களின் கூடாரமாக திகழ்கிறது. அதில் பெயருக்குத்தான் இளைஞரணிக்கு ஒரு செயலாளர், அவர் தான் இளைஞர். அவர் கூட இளைஞர் கிடையாது, 48 வயசு ஆச்சு. இன்னும் 2 வருஷத்தில் 50 வயசு ஆயிடும். அடுத்து ஒரு 10 வருஷத்தில் சீனியர் சிட்டிசன் 60 வயசு ஆயிடுவார். திமுகவில் இளைஞரணின்னு ஒன்று இருக்குது. இளைஞரணின்னா 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க தான் இளைஞரணியை சார்ந்தவங்க. ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு இருப்பாங்க. அவங்க தான் திமுக இளைஞரணி நிர்வாகிகள். இளைஞரணி நிர்வாகிகள்னால் 50லேருந்து 60 வயசு இருப்பாங்க. ஒரு இளைஞரணி நிர்வாகினா 30லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். அவ்வளோதான். 35க்கு மேலே போகக்கூடாது. ஆனால் திமுக இந்த வயது வரம்பெல்லாம் கிடையாது. ஏன்னா 60 வயசு ஆனாலும் அவங்க இளைஞராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் வேகம் அவங்களுக்கு குறையாது. எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. அதனால் 60 வயசு ஆனவங்களும் அந்த இளைஞர் பொறுப்பில் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து உதயநிதி வந்து என்ன சொல்கிறாரு, திமுகவில் இளைஞர்கள் சேர்க்கணும், மூத்தவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு வற்புறுத்துறாப்புல. இதன் காரணமாக திமுக அமைச்சர்கள், வயது மூத்த அமைச்சர்கள் பலர் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போகிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், எங்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுங்க, அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. திமுக வாக்குறுதி கொடுத்துருக்குன்றாங்க. திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் வயது மூப்பால் அவதிப்படுகிறார். வயசு 80 வயசு ஆச்சு. அவருக்கே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் வர எலெக்ஷனில் நமக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்ட்டு வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இளைஞர்களுக்கு வழிவிடப்படும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவருடைய மகன் கதிரானந்த் இப்போ எம்பியாக இருக்காப்புல, அவருக்கு சீட்டு கேட்குறாப்புல, அவருக்கு அமைச்சர் பதவி கேட்குறாப்புல. அடுத்ததாக அண்ணனே இப்படி சொல்லிட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி என்ன சொல்கிறாப்புல ஒரு கூட்டத்தில், அடுத்த எலெக்ஷனில் எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறாப்புல. அவருடைய மகன் கௌதம் சிகாமணி ஏற்கனவே எம்பியாக இருந்தாப்புல, இந்த தடவை எம்பி எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கல. இப்போ திமுக மாவட்ட பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. கௌதம் சிகாமணிக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்குறாப்புல, அமைச்சர் பதவி கேட்குறாப்புல. அடுத்ததாக சாத்தூர் ராமச்சந்திரன் இவர் வந்து எம்ஜிஆர் அமைச்சராக இருந்தார், கருணாநிதி அமைச்சராக இருந்தார். இப்போ மு.க. ஸ்டாலின் அமைச்சராக இருக்காப்புல. ஜெயலலிதா காலில் ரொம்ப விழுந்தவர் இவர் தான், சாத்தூர் ராமச்சந்திரன். இந்த சாத்தூர் ராமச்சந்திரன் வயசாகிட்டனால தன்னுடைய மகன் ரமேஷுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அடுத்ததாக ராஜகண்ணப்பன் அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வருது நடிகை சுகன்யா தான். இந்த ராஜகண்ணப்பன் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் அதிமுகவின் பொருளாளராகவும் மின்வாரியத்துறை அமைச்சராகவும் இருந்தார். கோடி கோடியாக கொள்ளையடித்தவர். இவர் தனி கட்சி ஆரம்பித்து திமுக அதிமுகன்னு பல தடவை யூடர்ன் போட்டு இப்போ திமுகவில் வந்து சேர்ந்து அமைச்சராக இருக்காப்புல. வயசு 80 வயசு ஆச்சு. இவருடைய மகனுக்கு இப்போ தான் கட்சி பதவி வாங்கியிருக்காப்புல, மருத்துவர். இப்போ அவருக்கு வந்து வயசானனால அடுத்த தடவை எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது முதுகுளத்தூர் தொகுதியில். தன்னுடைய மகனுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்குறாப்புல.
அடுத்ததாக மகனுக்கு வந்து அமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கிறாப்புல. அடுத்ததாக அமைச்சர் ரகுபதி, அவருக்கு வயசு 80 வயசு ஆக போகுது. அடிக்கடி வாய் உளறாப்புல, வயது மூப்பால் அவதிப்பட்டு வராரு. அவரும் தனக்கு சீட்டு கிடைக்காதுன்னு உறுதியாக நம்புகிறாப்புல. வாரிசுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும், அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. அடுத்ததாக கேஎன் நேரு வந்து வயசாகிடுச்சு. இப்போ கூட இளைஞரணி மாநாடு பந்தல் போடும்போது கெட்ட வார்த்தையில் பேசினாப்புல. அவருடைய மகன் எம்பியாக இருக்காப்புல. இந்த தடவை அவருக்கு சீட்டு கிடைக்காது. அதனால் அவர் மகனுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு, எம்பி அமைச்சர் பதவி கேட்குறாப்புல. அடுத்ததாக ஆத்தூர் ஐ பெரியசாமி, அவருக்கு வயசாகிடுச்சு. உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வருகிறார். தன்னுடைய மகனுக்கு எம்எல்ஏவாக இருக்காப்புல ஐபிஎஸ் செந்தில்குமார் அமைச்சர் பதவி கேட்குறாப்புல. அடுத்ததாக கீதா ஜீவன் வந்து அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு. சொந்த கட்சிக்காரவங்களையே போலீஸை விட்டு அடிக்கிறாங்க, பிள்ளைமார்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதனால் கீதா ஜீவனுக்கு இந்த தடவை எம்எல்ஏ சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கைல்விழி செல்வராஜ், ஏற்கனவே மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தான், திமுக வேட்பாளர் தான் கைல்விழி செல்வராஜ். எல் முருகனை வந்து குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவங்க கணவருடைய தலையீடு அதிகமாக இருக்குது அமைச்சரவையில், அமைச்சர் பணிகளில். அதனால் இந்த இடம் வேட்பாளரை மாற்றினா தான் அந்த தொகுதியில் வந்து தாராபுரத்தில் திமுக ஜெயிக்குங்கிற நிலைமை. அதனால் கைல்விழி செல்வராஜுக்கு இந்த தடவை சீட்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. அடுத்ததாக 10வது அமைச்சர், ருசிகரமான ஒரு தகவல். இவர் மேலே ஊழல் புகார் கிடையாது, வயசுலாம் ஆகலை, ரொம்ப இளமையான அமைச்சர். அவருக்கு இந்த தடவை சீட்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. அவரே தெரிஞ்சு போச்சு, நமக்கு அமைச்சர் இந்த தடவை எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, இனிமேல் நம்முடைய அரசியல் வாழ்வு அவ்வளோத்தாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறாப்புல. அது யாருன்னு கேட்டால், மதுரை மத்திய தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய மகன் பிடிஆர் தியாகராஜன். இந்த முறை அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது அப்படின்னு திமுக தலைமையிலேருந்து தகவல் வந்திருக்கா சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலை, தேர்தல் முடிஞ்ச உடனே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காப்புல. இந்த 10 அமைச்சர்களுக்கும் சீட்டு கிடையாது. இந்த 10 அமைச்சர்களும் வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்ததாக சபாநாயகர் அப்பாவு, இவர் மேலே ஏற்கனவே பல பாலியல் புகார்லாம் இருக்குது. இவர் வேலை பார்த்த ஆசிரியர்களை வந்து பணியிடமை நீக்கமே அவரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் மேலே புகார் இருக்குது. அமைச்சர் அப்பாவு வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார். இந்த தடவை தனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதுன்னு தெரியும். அதனால் தன்னுடைய மகனுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு, அமைச்சர் பதவி கேட்குறாப்புல. அதனால் இந்த 10 அமைச்சர்களுக்கும் சீட்டு கிடையாது, சபாநாயகர் அப்பாவுக்கும் சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற நிலைமை. இவங்களை பூரா நீக்கிட்டு திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அவங்களுடைய வாரிசுகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வைப்போம், அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு திமுக நினைக்குது. நீங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, மகளிருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, திமுக மூழ்கி போன ஒரு கப்பல். இன்னும் 12 மாதம்தான், 12 மாதத்தில் மூழ்கி போகுது. அது ஓட்ட விழுந்துருச்சு. இனிமேல் யாரும் கரை சேர்க்க முடியாது. அந்த கப்பலை காயிலாங்கடைக்கு தான் போகணும். சரிங்களா? திமுக மூழ்கி போன ஒரு கப்பல். அது 2026 திமுகவுக்கு முடிவுரை எழுதியாச்சு. நீங்கள் உங்கள் கட்சியில் இளைஞரை சேர்த்தா என்ன, மகளிரை சேர்த்தா என்ன, திருநங்கையை சேர்த்தா என்ன, இனிமேல் உங்கள் கட்சியை கரை சேர்க்கவே முடியாது. ஆக இந்த 10 அமைச்சர்களுக்கும் சபாநாயகருக்கும் சீட்டு கொடுக்கப்பட மாட்டாது என்ற தகவல் திமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.